இன்று வாசிக்க வேண்டிய வேத பாடம் ரோமன்ஸ் 5ஆம் அதிகாரம் வசனம் 1-11 வரை. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாயிருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இது தேவனுடைய வசனம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் மறுபடியும் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Today is Advent Sunday, first Sunday. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஹல்லேலூயா சொல்லுவோமா? Amen. You've seen the டெக்கோலாம் இருக்கு. அந்த டெக்கோ செய்த டீமுக்கு நம்ம நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி. Thank you for coming down to help, to make this possible. கர்த்தர் நல்லவர். And the word Advent என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் லட்டின் பாஷையில அட்வென்டஸ் என்று அழைக்கப்படுகிறது. அட்வென்டஸ்க்கு அர்த்தம் என்னவென்றால் ஆங்கிலத்தில் it means arrival or coming, வருகிறது என்று அர்த்தம். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், தேவ ஜனங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருந்தார்கள். எதை குறித்து எதிர்பார்த்தார்கள்? ஒருவர் வரப்போகிறார், someone is going to come. அந்த ஒருவர் வந்து அவர்களை காப்பாற்ற போகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள். இந்த ஒருவருக்கு என்ன பெயர் என்றால் மேசியா, த மெஸ்ஸாயா. மேசியாவுக்கு அர்த்தம் என்னவென்றால் அபிஷேகம் பெற்றவர். இந்த வல்லமையானவர் அவர் வந்து எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தி ஜனங்களை விடுவிப்பார் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அந்த நாள் வரப்போகிறது என்று அவர்கள் அதிக நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Hope is not wishful thinking. நம்பிக்கை என்று சொன்னால் ஏதோ பரவாயில்ல, நடந்தா நடக்கட்டும், நடக்காட்டினா பரவாயில்ல, அது நம்பிக்கை அல்ல. ஒரு ஃபிளிம்ஸியான ஒரு பாதுகாப்பு, ஒரு செக்யூரிட்டி, ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இல்லாம, அதாவது ஒரு உறுதி இல்லாமல், ஒரு நிலைத்திருக்கிற ஒரு விசுவாசம் இல்லாதபடி அசைக்கக்கூடிய, இங்கும் அங்குமாக இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை என்ற அந்த மனப்பான்மையில இருக்கக்கூடிய நம்பிக்கை அல்ல. நம்பிக்கை என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 12, in Proverbs 13 verse 12. And if you have your Bibles, I want to read it to us. Hope deferred makes the heart sick,
but a longing fulfilled is a tree of life. நெடுங்காலமாய் காத்திருந்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். And now you know what is the meaning of the Christmas tree of life. Okay. நெடுங்காலமாய் காத்திருந்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது வரும்போது, ஆனா வராட்னா எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் hope is deferred. வர வேண்டியது நேரத்தோடு வரலன்னா இருதயம் மிகவும் கலங்கி போயிருக்கும். How many of us in our life have gone through seasons that we have lost hope? சில நேரத்தில் பயணத்தில், வாழ்க்கையின் பயணத்தில் நம்ம ஓடும்போது சில காலங்கள் இது நடக்க மாட்டுது, இந்த காரியம் அமைக்க மாட்டுது, ஏதோ நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையில ஒருவேளை நம்ம கடந்து வந்திருக்கலாம். உதாரணமாக ஒரு எல்டர்லி பேஷண்ட், வயதிலே மூட்டோர் ஹாஸ்பிட்டல்ல மரண படுக்கையில் இருக்கும்போது குடும்பத்தார் அந்த படுக்கையை சுற்றிலும் அமர்ந்திருந்து அல்லது அவர்கள் ஒரு மனதாய் அவங்க கூடி வரும்போது அவங்க மனசுல என்ன நினைப்பாங்க? ஒரு நம்பிக்கை, இப்படியாவது அவங்க வாழ்ந்துடணுமே, they should live, அவங்க வாழணுமே, சாகக்கூடாது என்று ஹோப்பிங் ஃபார் மிரக்கல், ஒரு பிரேக் த்ரூ இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒருவேளை குடும்பத்தில் ஒரு ஃபைனான்சியல் கிரைசிஸ் கடந்து போகும்போது இந்த கிரைசிஸ்லேருந்து எப்போ எனக்கு விடுதலை வரும்? Parents quietly hope that the financial burdens will be over soon. சீக்கிரமாக பண பிரச்சனை வீட்டிலேருந்து நீங்க படணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்ல முடியாத ஒரு பாரமான ஒரு சுமை, ஆனா அந்த சின்ன ஒரு நம்பிக்கை, நல்ல நாள் வரப்போதே என்று சொல்லி. பிறகு வேலை இடத்துல பார்க்கும்போது டாக்ஸிக் என்வாயரன்மெண்ட், இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட, உங்களுக்கு சாதகமா இல்லாதபடி உங்களுக்கு பின்னால பேச, சைட்ல பேச, முன்னாடி பேச, எல்லா இடத்துலையும் பேசும்போது டாக்ஸிக் என்வாயரன்மெண்ட் இருக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேலை செய்யறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப வேலை செய்யறவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்க? ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லை, சூப்பர்வைசர் போயிடுவாரோ அந்த நம்பிக்கை நான் சொல்ல, நல்ல நாள் வராதோ, இதுல இருந்து ஒரு விடுதலை வராதோ என்று ஒரு ஏக்கம் வருது. How do we continue to hope when things don't seem to be okay? எல்லாம் நமக்கு சாதகமாக இல்லாத போது நம்ம எப்படி நம்பிக்கை எழும்பி வர செய்ய முடியும்? Before faith comes hope. இஸ்ரவேல் ஜனத்தார்கள் அவர்கள் நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். A sense of believing when we can't even believe. ரோமர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3-4 நம்ம வாசிக்க கேட்ட பாகத்துல நம்ம பார்க்கிறோம். The Bible says, வேதம் சொல்லுது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நான் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. Not only so, but we also rejoice in our suffering because we know that suffering produces perseverance. Perseverance, character, and character, hope. ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில சில பரீட்சை கொடுப்பார். சில உபத்திரவ பாதையிலே நாம் நடக்குமாறு கர்த்தர் திட்டம் கொண்டிருப்பார். அது அவருடைய அனாதி சித்தமாக இருக்கலாம், அது அவருடைய நமக்கு தெரியாத பாதையா இருக்கலாம், ஆனால் அவருக்கு தெரிந்த பாதை. பாருங்க, இந்த நம்பிக்கை எப்படி எழும்புகிறது? உபத்திரவத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில தான் அந்த நம்பிக்கை வருகிறது. In the midst of hopelessness, hope will shine. அதான் நம்முடைய தேவன் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ளே எழும்பி வர வேண்டும். I want to encourage all of us. நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாக முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை என்ற அந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். Hope is a very powerful weapon. ரொம்ப பலனான ஒரு கருவி. I encourage all of us to use this weapon called hope. But this hope
is not in any man or woman or situation. இந்த நம்பிக்கையானது எந்த ஒரு மனுஷின் மேல சூழ்நிலை மேல நாம் வைக்காதபடி இந்த நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமா? It's not just I just hope carelessly. I just hope probably whatever happens. சும்மா நம்பிக்கை காற்றிலே வீசுகிற ஒரு நம்பிக்கை அல்ல, ஆனா கிறிஸ்துவுக்குள் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. ஆமென், ஹalleluya. This hope is in no one else but Christ Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேலதான் நம்முடைய நம்பிக்கையை நாம் வைக்க முடியும். ஏனென்றால் அவர் நம்பிக்கையின் நங்கூரம், நம்பிக்கையின் அஸ்திபாரம் அவரே. He is our firm foundation. He is the anchor of our souls. Hallelujah. Praise the Lord. அவர் மேல நம்முடைய நம்பிக்கையை வைக்கலாம். கிறிஸ்துவின் மேல தான் நம்முடைய நம்பிக்கையை வைக்கலாம். சூழ்நிலை மேல நம்முடைய நம்பிக்கையை வைத்தோம் என்றால் ஏமாற்றமாக தான் இருக்கும். நம்முடைய திறமை மேல நம்ம நம்பிக்கை வைத்தோம்னா, நம்முடைய தாளந்துகள் மேல நம்பிக்கை வைத்தோம்னா ஒரு நாள் அது நம்மளை ஏமாற்றி விடும். ஆனால் கிறிஸ்துவின் மேல, கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை நமக்கு உண்டு. ஹalleluya. We place our hope entirely on Christ. 100% 100% நம்ம கொடுக்கணும். சரி, 95% நான் கொடுக்கிறேன், மீதி 5 நான் வச்சுக்கிறேன். Lord, I hope in you 95%. 5% I will keep it to myself. I want to encourage us. Throw our weight on Christ. நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவருடைய பக்கத்திலே சாய கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். I give you an example from Proverbs chapter 3 verse 5 to 8. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 லிருந்து 8. I think this will be a very familiar verse for some of us. In English I think you all know. Proverbs 3 5 to 8 தமிழ்ல வாசிக்கிறேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. ஆமென் சொல்லுமா? Okay. Lean not, trust in the Lord with all your heart and lean not on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் 100%. ஆமென் சொல்லுமா? 100%. கொஞ்சம் கூட நம்ம விட்டு கொடுக்க கூடாது. 100%, 100%. உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு. Praise God. The word trust in the Lord is lean on him. அவர் மேல சாய்ந்து இருக்கிறது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனமாகும். ஆமென், ஹalleluya. அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். Praise the Lord. And it's almost like this pulpit. இந்த புல்பிட்ட பாத்தீங்கன்னா, எனக்கு தெரியும் இந்த புல்பிட்ல இருந்து ரோதம் இருக்குன்னு. தெரிஞ்சதுனால நான் கொஞ்சம் ஹெசிடேட் பண்றேன். நான் கொஞ்சம் அப்படியே லீன் பண்ண அவ்வளவுதான், கீழே விழுந்து கிடப்பேன். Advent first Sunday. You see? Leaning on Christ is depending on him. Don't think too much. Just தாயின் மார்பிலே சாய்கிறது போல அவருடைய மார்பிலே சாயணும். Put your weight on him. Let him feel our weight. நம்பிக்கைன்னு சொன்னா, ஆண்டவரே என்னுடைய சுமைகள், என்னுடைய பாரங்கள் எல்லாம் மண்டையில நான் ஒப்பு கொடுக்கிறேன். You are leaning on him. அவர் பக்கத்துல நம்ம சாய ஆரம்பிக்கிறோம். மனுஷன் பக்கத்திலே அல்ல, உலகத்தின் பக்கத்திலே அல்ல, ஆனால் அவர் பக்கத்துல நம்ம சாயும் போது கர்த்தர் வழிகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். ஹalleluya. He will lead our way. அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது அவருக்கும் ஒரு உறுதி வரும். என் மகன், என்னுடைய மகள் என் மேல நம்பிக்கை வைக்கிறதுனால நான் நிச்சயமாக நடத்துவேன், கரம் பிடித்து நடத்துவேன். கர்த்தர் நம்மளை வலது கரத்தை பிடித்து நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். பிரச்சனை என்னன்னா, நம்ம தான் சில நேரத்தில் விட்டுவிட கஷ்டப்படுகிறோம். So that is what it means. We never lose hope. அந்த கிறிஸ்துவுக்குள் அந்த நம்பிக்கையை நம்ம விட்டு விடக்கூடாது. Hold firmly to it. சில நேரத்தில் எல்லா விரல்களை கொண்டு ஆண்டவரை பிடிக்காமல் இருந்தாலும், பிடிக்க கஷ்டமா இருந்தாலும், சுண்டு விரலை கூட பிடிக்கலாம். ஆமென் சொல்லுமா? சுண்டு விரலும் பிடிக்கலாம். Touch the garment. அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே போதும் என்று ஸ்ரீயானவள் சொன்னாள். Sometimes it's difficult to hold on to Christ almost like fully.
ஆனா இருக்கிற பலத்திலே நம்ம பிடிக்கணும். ஆமென். Don't ever let go of Christ. அவரை விட்டு விடாமல் இருக்க காத்துக்கொள்ற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். Sometimes it's difficult, Lord. எல்லா விரலையும் ஆண்டவர் பிடிக்க நம்பிக்கையோடு பிடிக்க கஷ்டம். ஆனா ஜஸ்ட் அந்த கடைசி விரல் அட்லீஸ்ட் hold on. Lord, I trust in you. கஷ்டமா இருக்கு, நம்பிக்கையா இருக்க கஷ்டமா இருக்கு, ஆனாலும் நான் நம்பிக்கையா இருக்க ஆசைப்படுகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும். அதனால நம்பிக்கை என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? காத்திருப்பது. As I said, hope is not just carelessly hoping, waiting for time to pass. வந்தா வரட்டும், வராமல் போனாலும் பரவாயில்ல. We equate hope with faith, F-A-T-E. விதி, இது எனக்கு இருந்து வர்ற விதி, இது மாறவே மாறாது. தலை எழுத்து, தலை விதி. ஆண்டவர் நம்முடைய தலை எழுத்து, தலை விதியெல்லாம் மாற்றி அமைக்கவே தான் வந்திருக்கிறார். ஆமென். அவர் நம் பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். And so this hope, இந்த நம்பிக்கையானது காத்திருக்கிறதுக்கு சமமா இருக்கிறது. You cannot separate hope from waiting. Praise God. And you know what? Waiting is difficult. காத்திருப்பது சிரமம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேருக்கு காத்திருக்கிறதுனா கோபம் வரும்? 10 மணினா சில கை எப்படி தூக்குது, வேகமா வேலை தூக்கிருச்சு. அப்பா கோபம் இருக்கா உங்களுக்கு? ஓகே ரைட். 10 மணின்னு சொன்னா எம்ஆர்டி யூஷன் 10 மணி நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொன்னா 10 மணி அங்க இருந்து ஆளை காணோன்னு பார்த்தா கால் பண்ண, எங்கடா இருக்க? இப்போதான் நான் எந்திரிச்சேன். ஐயோ சில்லு நேரம். கஷ்டப்பட்டு 8 மணி எந்திரிச்சு ஆயத்தப்படுத்தி நான் அங்க வெயிட் பண்றேன், நீ என்னைய வெயிட் வைக்கிறியா? காத்திருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். And we live in an environment, everything has to be instant and fast forwarded. நேரத்துக்கு முன்பதாகவே வரணும். சொல்ல தேவையில்ல, இங்க சிங்டெல், ஃபார்மர் சிங்டெல் கஸ்டமர் சர்வீஸ் ஆஃபீஸர் அங்க உட்காந்துருக்காங்க முன்னுக்கு. அவங்க கிட்ட கதை கேட்டீங்கன்னா ஐயோ சிரிப்பு மேல சிரிப்பு வரும். ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ்னா கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்கணும் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆன் த டாட் வரணும். நிறைய ஜோக் சொல்லுவாங்க சிஸ்டர் கிறிஸ்டின். கண்டிப்பா நம்பிக்கையோடு நான் சொல்றேன், அவங்க கிட்ட நிறைய கதை பேசுங்க. ஒரு தடவை அப்படிதான் ஒரு கால் பண்ணாங்களா, கால் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அப்ப இவங்க வந்து ஐ திங்க் ஷி ப்ரொவைட்ஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் குவரிஸ்லாம் ஆன்சர் பண்ணுவாங்க போல. அப்புறம் அந்த காலருக்கு கடுப்பாயிடுச்சு போல. யாராச்சும் கிறிஸ்டியன் மேல கடுப்பாக முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அப்ப கால் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வந்து அவருக்கு வந்து எரிச்சல் ஆயிடுச்சு. பேபி ஹிஸ் சர்வீசஸ் ஆர் நாட் மேட். ஸோ சொல்லிட்டு வாட்ஸ் யுவர் நேம், ஹூ ஆர் யூன்னு கேட்கிறாரு அந்த காலர். அப்ப கிறிஸ்டின் அவங்க சொல்றாங்க, மை நேம் இஸ் சோ அண்ட் சோ. வாட் ஆர் யூ டூயிங்? ஸ்டாண்ட் அப் நவ. ஸ்டாண்ட் ஆன் தி சேர். கோல்ல ஸ்டாண்ட் அப் நவ அப்படினா ஐயோ எல்லாம் சாதுவா இருக்க வேண்டியதா இருக்கு இல்ல? பொறுமையா இல்ல, பொறுமையே இல்லை. நம்மளுக்கு வந்து அந்த என்வாயரன்மெண்ட்ல இருக்கிறனால கஷ்டம். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடணும், சொன்னா வந்து நிக்கணும், அப்படி தலைன்னு நினைப்பு. கூப்பிட்டா வந்துடணும், சொன்னா கேட்கணும், அந்த மாதிரி ப்ரோசஸ்ல இருக்கிறதுனால கர்த்தருக்குள் காத்திருக்கிறது அவுட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஷேரன் அந்த வசனத்தை சொன்னாங்க. ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 31 பார்க்கும்போது, in Isaiah 40 verse 31 I want to share this verse with us. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சேட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. This hope is not a defeated hope. Amen. கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை என்று சொன்னால் அது தோல்வியான ஒரு நம்பிக்கை அல்ல. ஒரு நாள் எழும்பி பிரகாசத்துக்கு பண்ண போகிறோம் என்ற அந்த நம்பிக்கையில. We don't want to live our life with a defeated mentality. காத்திருக்கிறது சொன்னால் எல்லாமே முடிஞ்சது, இதுக்கு மேல ஒன்னும் நல்லது நடக்காது என்று அல்ல. கர்த்தருக்குள் காத்திருக்கும் போது நன்மை நாட்கள் வரும். ஆமென். அதுதான் அந்த நம்பிக்கை. We hope. When things don't work out at home, friends, keep hoping in God. சில நேரம் வீட்டின் சம்பவங்கள், சூழ்நிலைகள், வேலையின் கஷ்டங்கள் நம்மளை தாக்கும், நம்மளை சோர்வுக்குள்ள கொண்டு வரும், ஊழியங்கள் சோர்வுக்குள்ள கொண்டு வரும். ஆனால் கர்த்தருக்குள் காத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் காத்திருக்கும் போது என்ன நடக்குது? சிறகுகளை அடித்து கழுகுகளை போல நம்ம எழும்பி பிரகாசிப்போம்.
There is hope in Christ. அதுதான் கிறிஸ்துவுக்குள் ஒரு நம்பிக்கை என்று நம்ம பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை கிறிஸ்துவை காண்பிக்கிறது. And sometimes it is difficult. And may God give us the art of waiting. Hallelujah. Praise the Lord. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு சில டிலே கொடுக்கிறது, காரணத்தோடு கொடுக்கிறார், நம்மளை உருவாக்குறார். Delayed response. Maybe God's plan for us to keep us and prune us. நம்மளை உருவாக்குறதுக்கு கர்த்தர் சித்தம் கொண்டார் என்று நான் நினைக்கிறேன். Psalms 130 பார்க்கும்போது I want to share with you all this psalm. Maybe you can go back and read. இந்த சங்கீதம் நீங்கள் வீட்டில் போய் நீங்கள் படிக்கலாம், நேரத்தினால I'll just keep it short. சங்கீதம் 130 பார்க்கும்போது வசனம் 5-8 பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. It's a very hopeful psalm. My soul waits for the Lord. Praise the Lord. Hallelujah. காத்திருப்பேன். God will act. God will defend me. God will lift me up. God is on my side. நான் காத்திருந்து நான் பார்ப்பேன். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. சில பெற்றோர்கள்லாம் இங்க இருக்கிறீங்க. சம்டைம்ஸ் சீசன்ஸ் ஆஃப் பேரண்டிங் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்க்கு டிஃப்ரெண்ட் கிருபை நமக்கு வேணும்ல. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ்க்கு டிஃப்ரெண்ட் கிருபை. ஆண்டவர் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? Never stop hoping in God. Not a defeated hope. It's a victorious hope. நாம் சேவை செய்கிற கிறிஸ்து அவர் உயிர் தெழுந்தவராக காணப்படுகிறார். We don't serve a defeated God. சில நேரத்தில் வாழ்க்கையின் பயணம் டிஃபீட் போல இருக்கும், தோல்வி போல இருக்கும். இதுக்கு மேல என்ன எந்திரிக்கிறது, இதுக்கு மேல என்ன வெளிச்சத்தை பார்க்க போறோம். But as the people of God hoped in the Lord, He's coming. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை முன்னோக்கி பார்த்த இஸ்ரவேல் ஜனத்தாரும் கூட இன்றைக்கும் நாம் அவருடைய பிள்ளைகளாகவே இருக்கிறோம். We are people of hope. நம்பிக்கையின் ஜனங்களாக நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நிச்சயமாக நம்பிக்கையின் ஜனங்களாக இருக்கிறனால நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்போமாக. கர்த்தர் நம்மளை நிச்சயமாக பிரகாசிக்க செய்வார் என்று நாம் நம்பிக்கை கொள்வோமாக. Maybe sometimes we have problems with health. நம்மளுக்கு ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கலாம், உறவுகளிலே ப்ராப்ளமா இருக்கலாம், பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் நம்மளை தாக்கும். ஆனா நம்பிக்கை விட்டுவிட வேண்டாம். Keep on smiling in the storm. Amen. With Christ in the vessel, we can smile at the storm. அழகான ஒரு சண்டே ஸ்கூல் சாங். Keep on smiling. Let the hope never diminish. அதுதான் ரோமர் 5 வசனம் 5 நம்ம பார்க்கிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. And hope does not disappoint us. Hope does not disappoint us. Today is the Advent first Sunday. Advent முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. As you all know, in the Advent season we light up candles. And it's a very age-old tradition, but some traditions are worth it. So we will do it in our church. இன்றைக்கு நம்ம லைட் அப் பண்ணக்கூடிய முதலாவது கேண்டல் is called a candle of hope. நம்பிக்கையின் கேண்டல் என்று சொல்லலாம். அதுக்கு ஒரு மறு வார்த்தை இருக்கிறது, prophecy candle என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். அதனால தான் prophecy candle கூட சொல்வார்கள். It's a hope that was fulfilled. Christ did come. இயேசு கிறிஸ்து வந்தார். சொன்னவரு வந்தாரு, வந்துட்டு போயிட்டாரு. ஆனா நம்மளுக்கு என்ன நம்பிக்கை? மறுபடியும் வருவார். Praise the Lord. நம்ம படுற பாடுகள், சுமைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் ஒரு நாள் அப்படியே போகுது. சொன்னவர் வரப்போகிறாரு. அதனாலதான் and hope does not disappoint us. நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
Praise the Lord. Hallelujah. And today as I'm going to light up the candle of hope, நம்பிக்கை என்ற இந்த கேண்டலை நான் லைட் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இருதயத்திலும் அந்த கேண்டலை லைட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் அந்த கேண்டலை லைட் பண்ணுங்க. லைட் அப் த கேண்டல் ஆஃப் ஹோப். லைட் இட் அப். ஒருவேளை ஹோப்லெஸ்ஸா இருக்கிறதா, அதான் இதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் மூமெண்ட்ஸ். யூ லைட்டிங் அப். யூ சேயிங் காட், ஐ வாண்ட் டு லைட் இட் அப் அகெயின். மறுபடியும் அதை அனல் மூட்ட நான் ஒப்பு கொடுக்கிறேன். Never let anything disappoint us, but hope will keep us moving forward. நமக்கு நம்பிக்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது நம்மளை வெட்கப்படுத்தாது, நிச்சயமாக வெட்கப்படுத்தாது. God will lift us up. God is a God of hope. நம்பிக்கையின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். Hallelujah. And may the Lord lift up our countenance. நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிற தேவன் இன்னுமாக பிரகாசிக்க செய்வார். I do not know at what stage of your journey you are as you come to church today. எனக்கு தெரியல. But do you know what? நம்ம கிறிஸ்தவ கால அட்டவணையில compared to the western calendar, first of January, beginning of the year, first of January. But actually in the Christian calendar, the beginning of the Christian year is actually today. இன்றைக்கு தான் நம்பிக்கை எழும்பட்டும். Don't wait. Some people wait until 2022, 1st January. அப்ப நான் எடுக்கிற ஒரு தீர்மானம் தப்பு இல்லை, தயவு செய்து செய்யுங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் தீர்மானம் எடுக்கலாம். Especially crucial milestone or dates in the Christian calendar. Advent. Hallelujah. If you want to make a decision, make it today. இந்த அட்வென்ட் காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய கிறிஸ்மஸ் நாளில் அவர் பிறந்தார் என்று நினைவு கூறுகிற அந்த நாளை முன்னோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். You know, I want to encourage every one of you. If there's any area in your life that you have lost hope, கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கை உண்டு. There is hope in Christ. எதுவா இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை அப்படியே பிரகாசிக்க செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆமென். And I was thinking today I'm going to do something a bit more different when I'm going to light the candle. முன்பு போல நான் வந்து தனிமையாக அங்கே கேண்டலை நான் லைட் பண்ணுவேன், நீங்களாம் சபையாரெலாம் இணைந்து கொள்வீங்க. But today I want to light the candle with the children in the church. சபையினுடைய சிறுவர்கள். And children, as you are going, I know it's going to be a bit strange for them, okay? But I think these are all significant things that we are doing. நம்பிக்கை. பிள்ளைகள் வரும்போது, குடும்பத்தில் பிள்ளைகள் வரும்போது அது ஒரு நம்பிக்கை வருதுல. இயேசு கிறிஸ்து வரும்போது உலகத்துக்கு அவர் ஒளியும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொண்டு வந்தார். And I think it's important for the children to also know what we are doing. நம்ம செய்யறது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து முழுமையாக புரியாமல் இருந்தாலும் அந்த சிம்பிள்ஸ், அந்த ஆக்ட், அந்த கிரியையை நம்ம செய்யும்போது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து நம்பிக்கையற்ற நிலைமையில நம்பிக்கையின் தேவன் மேல அவங்க நம்பிக்கை வைப்பாங்க. So parents, as you are participating with me as I do this, you know, teach your children when you go back. In fact, Advent காலத்துல some families buy the Advent wreath and the candles they actually light up at home and they pray. Remember to point your children to Christ who is our hope. Amen. எத்தனை பிள்ளைங்க இருக்காங்கன்னு தெரியல இந்த சர்வீஸ்ல. முன்னுக்கு அனுப்பி விட்டுறீங்களா? Come, the children, please come forward and we will have this time of lighting the hope candle. And this is not just for children, adults also. உங்களுடைய மனதில் கிறிஸ்துவை நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லா பிள்ளைங்க முன்னுக்கு வாங்க. All the children 12 years old and below, please come forward. Okay? சில பேர் என்ன ஃபர்ஸ்ட் நானும் வரேன்னு நினைச்சிங்க, உங்களுடைய டைம் வரும். இன்னும் 4 கேண்டில் இருக்கு. Okay, come children, let's do it together. Come, just half of you all here, maybe okay. Okay, I don't think they are blocking you, that's fine. Okay, great. Look at that. கரங்களை தட்டுங்க, தைரியமாக முன்னாடி வந்திருக்காங்க. Amen. We're going to do this as a family. வேற யாராவது சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்களா? பெரிய பிள்ளைங்களா? ஹalleluya சொல்லுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. Praise God. Children, we are going to light up this candle. This is the first candle. God is our hope. இயேசு நம்முடைய நம்பிக்கை. Even in your age, when you are studying, when you are at home playing with your friends, remember Jesus Christ is your God. Hold on to Jesus all the days of your life.
Pastor is going to light that candle of hope, and you can bring hope to your family, your parents, your school, wherever you are. You can bring that hope. Okay, yeah. Can Arila, come in front. Come. You come to center. Okay. So everyone can have a chance to see. Amen. Praise the Lord. Thank you, Jesus. Amen. And also for everyone, church members. வாங்க church members. நம்ம நம்பிக்கையை விட்டு விட வேண்டாம். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்பிக்கையை விட்டு விடாதீங்க. Come on, encourage each other. Hallelujah. So I'm going to light this candle of hope. நம்பிக்கையின் candle நான் light பண்ணும்போது and I'm going to say a prayer in a moment. Okay. Jesus, Lord, you are our hope. Amen. அறிக்கையிடுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களுடைய நம்பிக்கை. கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு. ஆமென். ஹalleluya. praise the Lord. கை தட்டலாம், ஆண்டவருக்காக கை தட்டலாம். ஆமென். come let's pray. ஜெபிப்போமாக. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கிறிஸ்துவுக்குள் நமக்கு நம்பிக்கை உண்டு அப்பா. Lord, as we light up this candle of hope, Lord, whoever has lost hope or direction in life, ஆண்டவரே, நம்முடைய நம்பிக்கை உள்ளத்திலே எழும்பட்டும். இயேசு கிறிஸ்து பிறந்தார், வந்தார், நமக்காக இருக்கிறார், நம்முடைய சார்பிலே இருக்கிறார், நமக்காக போராடுவார், யுத்தத்தில் வல்லவர் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை எழும்பட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. யாருடைய வாழ்க்கையிலே அந்த தீ அணைத்த நிலைமையில இருக்கிறதோ, Lord, whoever the light has been, Lord, snuffed out, I pray that, Lord, your light will shine. உம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. நம்பிக்கை பெற்ற பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ எங்களை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Hallelujah, Lord. Hallelujah. ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். Oh, hallelujah. We speak hope into the lives of people who have lost hope, ஆண்டவரே. Hallelujah. ஆண்டவரே, பிரிந்து போன குடும்பங்கள், உறவுகள் சரிப்படுத்த நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் ஆண்டவரே. ஓ, உடைந்து போன சம்பவங்கள் ஆண்டவரே மறுபடியும் சரிப்படுத்த நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல ஒரு எழுப்புதல் வர, ஒரு முன்னேற்றம் வர நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்குள் காத்திருக்க உதவி செய்யுங்க. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகளோடு, பெரியவர்கள், முதியோர்களோடு, சபையாக வாலிபர்களோடு நாங்கள் இணைந்து சபையாக கிறிஸ்து நமக்கு நம்பிக்கை என்று நாங்கள் அறிக்கை இடுகிறோம் அப்பா. ஹalleluya. பிரகாசிக்கிற தேவன் பிரகாசிக்க செய்யுங்க. கொடுக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise God.